Hello miss, happy hobby day to all. அட்வான்ஸாக போட்டுட்டேன், என்ன நாளைக்கு போட முடியுமான்னு தெரியலல்ல. அதனால் சரி நம்ம கொரியன் டைம் 8 o'clock கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டேன். நான் இது எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணுறேங்கிறது கன்ஃபார்ம்டு தெரில. 8 o'clock இருந்தால் கரெக்டாக டைம் செட் ஆகிடும். 5 o'clock இருந்தால் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. டைட்டில் பார்த்திங்கன்னா டான்ஸ் மாஸ்டர். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட கிளம்பி ஸோ உங்கள் டான்ஸ் ஸ்டூடியோக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் டான்ஸ் கற்றுட்ருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போயில உங்கள் ஃப்ரெண்ட் பிரியா வர்றா. ஆக்சுவலாக நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க, பண்ணிட்டேன். அவள் உங்கள் பக்கத்தில் உட்காரா. நீலாம் வந்துட்ட, இன்னும் மாஸ்டரை காணோண்டி. இன்னும் வரலையா? ஆமாம், இன்னும் வரல. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரில வீட்டில் உட்காந்து அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களே. ஸோ உங்கள் மாஸ்டர் வராரு. ஸோ வேறு யாரும் இல்லை, ஹோபி தான். எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ ஹோபி எல்லாரையுமே பார்க்குறாரு. அப்போ பிரியா கேட்குறா, ஏண்டி இங்கே தான் நீங்கள் அவ்வளோவா பேசிக்கல, அப்போது வீட்டில் ஜாலியாக தானே பேசிப்பீங்க அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஏன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? அவன் இங்கே தான் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பான், ஆனால் வீட்டுக்கெலாம் ஜாலியாக பேசுவான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போல அவள் கேட்குறா, ஆமாம் மச்சான், நீ இங்கே மட்டும் மாஸ்டர்னு கூப்பிடுவியா இல்லை வீட்டில் எப்படி கூப்பிடுவ? ஏண்டி இப்படி கேட்குறா? இல்லை கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். வீட்டில் ஃபேமிலி முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் மாமான்னு தான் சொல்லுவேன். அப்படியா? அப்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹோபி மாமாவோட ரியாக்ஷன் நார்மலாக தான் இருக்கும். இதில் என்னடி இருக்குது? நான் என்ன யாரையோ மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கேன், அவர் என்ன எனக்கு யாரோவா? என் அத்தை பையன் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஹோபி உங்கள் அத்தை பையன். அவர் எல்லோரையும் வரிசையாக நிற்க சொல்கிறாரு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு டான்ஸார் அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் நிற்கிறீங்க அவருக்கு நேராக. அப்போல அவர் கீர்த்தி விளையாடணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே அவளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு எப்போதும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக முறைக்கிற மாதிரி நிற்கிறீங்க. அப்போலாம் அந்த கீர்த்தி பொண்ணு என்ட்ரி ஆகுறா. அந்த பொண்ணு மாஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி வலிகிற மாதிரி இழுக்கிறா. நீங்கள் இந்த வந்துட்டால சிலுக்கு, ஐயோ இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அப்போல ஹோபி கேட்குறாரு, நான் வந்ததே ஆல்ரெடி லேட்டு, இப்போது நீயே லேட்டாக வர, கரெக்டாக இதுக்கு வரமாட்டியா கீர்த்தி? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இனிமேல் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வர்றா. நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஸோ ஆட்டிடியூடாக ஒரு லுக் விட்டுட்டு அவள் போய் உங்கள் பின்னாடி நிற்கிறா. பின்னாடி நின்றுட்டு மாஸ்டர் அப்படின்னு கத்துறா. உங்களுக்கு எரிச்சலாக இருக்க வாய்ஸை கேட்கல, அதுவும் அவள் இழுத்துட்டு பேசும்போது. அப்படி நீங்கள் அவளை திரும்பி பார்க்குறீங்க. ஒய்யன் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, ஸோ அதனால் எனக்கு நீங்கள் தெரிய மாட்றீங்க. நான் முன்னாடி நிற்கிறேன், பின்னாடி ஒய்யன் நிற்கட்டுமே அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜேஹோப் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஐயோ இவ வேற முறைக்கிறாளே, இப்போ தூக்கி பின்னாடி போட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அம்புட்டே வத்தி வச்சிட்ருப்பா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போல கீர்த்தி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓயன், நீ என் பிளேஸில் நிற்கிறதுக்கு எனக்கு ஃபுல்லாகவே பிரச்சனை தான். நான் உனக்கு ஹைட்டா? ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே சேம் ஹைட் தான், சரியா? நீ வேணா வேறு ரோலில் போய் நின்றுக்கோ, நான்லாம் பின்னாடி போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போல ஜேஹோப் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஐயோ போகிற போக்க பார்த்து அடிச்சுட்டு விழுவாளுங்க போலையே, இப்போ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவகிட்ட பேசினா அவள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவகிட்ட பேசினா இவ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பா. ஷோ 2க்கு நடுவில் மாட்டிட்டு நீ படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு, அது கீர்த்தி நீ பின்னாடியே இரு, அவள் என்ன அவ்வளோ ஹைட்லாம் கிடையாது, சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மியூசிக்கை போடுறாரு. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடுறீங்க.
ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து அவருக்கு வந்து போட்டு காட்டுறீங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லா ஆடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் வந்து பிரேக் விடுறாரு. ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோபி வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்போல இந்த கீர்த்தி பொண்ணு ஹோபிகிட்ட போய் பேசுகிறா. மாஸ்டர், நீங்கள் எங்கே இவ்வளோ அழகா ஆட கற்றுக்கிட்டீங்க? இது என்ன கேள்வி? அதெல்லாம் சின்ன போல நானும் கிளாஸ் போயிருக்கேன். அப்படியா? எங்கே போயிருக்கீங்க? இப்போது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறா? அங்கே போய் ஜாயின் பண்ண போறியா? ஆஹா, அப்பெல்லாம் போவேனா? அதுவும் உங்களை விட்டுட்டு இப்படி அழகான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுக்கல நான் எதுக்கு வேறு இடத்துல போய் தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போல ஹோபி நினைக்கிறாரு, இவ பேச்சே சரியில்லையே, இவகிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதாண்டா உனக்கு நல்லது, புரிஞ்சு பொழைச்சிக்கோ, இவ போகிற போக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கீங்க. ஐயோ, இவ வேறு எப்படி முறைக்கிறாளே, என்ன பண்ணுறது இப்போ? இவளை எப்படி நான் சொல்லி சமாளிக்கிறது? எதுக்கு கீதி தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க? போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு. இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். இப்போ கூட ஆடி காட்ட சொன்னால் ஆடி காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ அப்போல ஹோபி சொல்கிறாரு, ஓ நல்லா எல்லா ஸ்டெப்ஸும் ஞாபகம் வச்சுருக்கியா? ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் அவருக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல அவகிட்ட. மாஸ்டர், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேட்க போகிறா? அது நான் கேள்விப்பட்டது உண்மையாக என்னென்னு தெரியணும்ல. என்ன கேள்விப்பட்டா? நீங்களும் ஒய்யனும் கசின்ஸா? அவள் என்ன உங்கள் அத்தை பொண்ணா அப்படின்னு வந்து கேட்குறா. ஸோ அப்போல ஜேஹோப் சொல்கிறாரு, ஆமாம், அவள் என் அத்தை பொண்ணு தான், நாங்கள் 2 பேர் கசின்ஸ் தான். இப்போ என்ன அதுக்கு? அப்போது நீங்கள் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்களா? பக்கத்தில் தான் வீடு, ஒரு வீடுக்கு தள்ளி. ஃபேமிலியாக எல்லோரும் ஒரு காம்பவுண்டில் இருக்கோம். அப்போது அடிக்கடி உங்களை மீட் பண்ணுவா, ஐம் ரைட்? மீட் பண்ணுவாளே, எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் என்னவா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமாம், இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்ருக்க? இல்லை மாஸ்டர், கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவள் உருட்டுறாளோன்னு நினச்சேன், அதான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட கேட்டேன். இந்த மாதிரி அவள் எதுக்கு உருட்ட போகிறா? அப்படி இல்லை மாஸ்டர், எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு கண்ணு, அதனால் சொல்ல முடியாது, பொய் நிறையாவே பரவுது, அதுக்காக தான் கேட்டேன். சரி, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளேஸில் போய் வந்து உட்காரா. நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு ஜேஹோப் அந்த சைடே திரும்பவே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே டான்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து வாசலில் வந்து நிற்கிறீங்க. ஸோ ஹோபி வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து வராரு. ஸோ அப்போயில வந்து உங்கள் ஃப்ரெண்ட் பிரியா வந்து முன்னாடியே வந்து கிளம்பிட்டா. உங்களுக்கு வந்து ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு பாயில் வந்து ஒரு பெஸ்டி வந்து இருக்கான். ஸோ நீங்கள் 3 பேருமே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் இந்த சைடு வந்து ஹோபி, இந்த சைடு வந்து ஹாரி. ஆக்சுவலாக ஹாரி வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்ட் தான் அவரோட வீடு. அப்போல அவர், ஏன் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா? ஏண்டா? ஏன்? இல்லை, நைட் டின்னர் வெளில போகலாமா? டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்ருக்கையில் ஹோபிக்கு வந்து ஒன்று மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன இவ்வளோ மட்டும் கூப்பிட்றான்? அப்போது சம்திங் ராங், ஒரு வேளை டேட்டிங்காக இருக்குமோ? அப்போல்லாம் இவங்களை விட்டுறவே கூடாது, எப்படியாச்சும் என்னாச்சும் பண்ணணுமே. இப்போ ஏதாவது சொன்னால் உங்களுக்கு எதுக்கு அப்படி இப்படிங்குவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேஹோப் வந்து இதை பற்றி வந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்போல நீங்கள் வேணுக்குன்னே இவரை வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு, போகலாம் ஹாரி, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், ஒரு 7 o'clock கிட்ட கிளம்பி நான் வீட்டுக்கு வெளியில் காமனுக்கு வெளில வந்து நிற்கிறேன், நீயும் வந்துட்டு 2 பேரும் போகலாம். அப்போல ஹோபி சொல்கிறாரு, ஒயன் சொல்லுங்க மாஸ்டர். அது இன்னைக்கு எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்லான்னு பேசிகிட்டு இருந்தோமே, இப்போது நீ ஹாரியோட டின்னர் போயிட்டா நீ இருக்க மாட்டியே, அதில் என்ன இருக்குது? நான் வெளியில் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்,
அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜேஹோப்போட பிளான்மே நாசமாக போயிடுச்சு. உங்கள் வீடு வந்துடுது, நீங்கள் ஹாரிக்கு பாய் சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் காம்பவுண்ட்குள்ளே போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. ஜேஹோப் இதே நினச்சிட்டு அவர் வீட்டுக்கு வந்து போகிறாரு. இது எப்படி தடுக்கிறது? அப்புறம் 2 பேரும் டேட்டிங் மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் 2 பேருக்கு ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பற்றி வந்து யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி பாரு நான் போகிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், ஸ்டோரி போடுறேன், ஹோபியை வெறுப்பேற்றுறேன், எப்போ பாரு கீர்த்தி நாடா சுற்றிட்டு இருக்க, இரு இன்னைக்கு தெரியும் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஹோமில் இருக்க எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக வந்து 6:30 ஆகுது. நீங்கள் வந்து ஹாரிக்கு கால் பண்ணி வாசலில் வந்து நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க. ஹோபி அவர் ரூமில் இருந்து ஸோ மேலே பால்கனிலேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போல ஹோபி அம்மா வாசலில் நிற்கிறாங்க. அப்போல கேட்குறாங்க, எங்கே ஏன் டார்லிங் போகிற நீ? அத்தை உங்களை கவனிக்காமல் விட்டுட்டேன், அது என் ஃப்ரெண்டோட நைட் டின்னர் வெளில போகிறேன். என்ன டார்லிங் இது, வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொன்னால் நீ டின்னருக்கு வெளில போகிறேன்னு சொல்லிட்டுருக்க. ஆமாம் ஹோபி மாமா சொன்னார், நான் கூட பொய் சொன்னாரோன்னு நினச்சேன். போயலாம் இல்லை டார்லிங், வா நீலாம் போவேணாம், நாளைக்கு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. ஐயோ டார்லிங் வர சொல்லிட்டேனே, நான் போயிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இங்கே வந்து மெதி சாப்பிட்டுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஹோபியமோ நீங்கள் ரொம்பவே க்ளோஸ், டார்லிங் தான் வந்து பேசிப்பீங்க. அதனால தான் வந்து ஜேஹோப் வந்து பயந்துருப்பார், இவ போயிட்டு எதுவும் வீட்டில் சொல்லிடுவாளோ அப்படின்னு. அப்புறம் அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிலே ஜேஹோப்புக்கு பக்குன்னு இருக்கு. சொல்லு டார்லிங், என்ன விஷயம் சொல்லு. அது உங்கள் பையன் போகிற போக்கு சரியில்லை சொல்லிட்டேன். ஏண்டி என்னடி பண்ணுறான்? அது அந்த கீர்த்தி பொண்ணு இருக்கால. ஆமாம் சொல்லிட்டு இருந்த, நான் கூட அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் ஓவராக வலிகிறானாம்ல. ஆமாம் ரொம்ப ஓவராக வலிகிறா, இவரும் அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. யாரு? ஏன் சொல்லம்மா? ஆமாம் உங்கள் ஆசை மகன் செல்ல பையன்தான். அவரும் நல்லா கம்பெனி கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா. போகிற போக்க பார்த்தா அந்த கீர்த்தி தான் உங்களுக்கு மருமகளாக வருவா போல. என்ன டார்லிங் இப்படிலாம் சொல்கிற? அப்பெல்லாம் உன் அத்தை விட்டுருவேனா சொல்லு. இப்படி அழகான தேவதை மாதிரி இருக்க ஒரு மருமகளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எவ்வளையோ கூட்டிகிட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானா? நீ தான் என் வீட்டு மருமக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் லைட்டாக வந்து ப்ளஷ் ஆகுறீங்க. நீங்கள் ப்ளஷ் ஆகுறத ஜேஹோ பார்த்து ஸோ அவருமே வந்து வைக்கப்படுறாரு. ஆனால் அத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அந்த பொண்ணை விடுங்க, உங்கள் பையனுக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போல்லாம் ஒன்றும் ஆகாத டார்லிங், நீ போயிட்டு வா. இதை பற்றி நானும் பேசணும் தான் நினச்சிட்ருக்கேன். என் அண்ணன்கிட்ட போய் பொண்ணு கேட்கணுன்னு. நீலாம் அதெல்லாம் கவலைப்படாத, நீ தான் என் வீட்டு மருமக, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எதில் போகிற? அது பைக்கில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லையில் ஜேஹோப்புக்கு பக்குன்னு இருக்கு. பைக்லையா? பொண்ணா பையனாண்டி? பையன்தான் அத்தை, நம்ம ஹாரி தான். நம்ம ஹாரியா? இது சரிப்பட்டு வராது. அது என்ன, என் பையன் வேற பொண்ணு கூட பேசியில உனக்கு கோவம் வருதுன்னு சொல்கிற, இப்போது நீ வேற பையன் கூட போகிறத பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அத்தை, அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசுவான். நானும் அப்படி தான், நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி டார்லிங், அது வரை இருக்கிறது நல்லது தான். சரி பார்த்து போயிட்டு வா, வரும்போது சொல்லு, நான் வேணா ஹோபி அமுச்சு விட்றேன். சரி, ஆனால் உங்கள் மகன் அப்படியே வந்துடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஜேஹோப்புக்கு என்ன பண்ணுறன்னே வந்து தெரியல. ஐயோ இவ வேறு பைக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாளே. பைக்னா 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் உட்காரணும், அப்போ இவன் பாடி அவன் பாடி டச் ஆகுமே. இது வரைக்கும் நான் கூட அவளை பைக்கில் வச்சு கூப்பிட்டு போனதில்லை. என்ன ஜேஹோப்பா உனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே பூனைக்குட்டி மாதிரி நடந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு உட்காரவே வந்து முடியல, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது ஜேஹோப்பா, பொங்கி எழுந்துரு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் கீஸை வந்து எடுத்துகிட்டு கிளம்பி நீங்கள் போன ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. ஆக்சுவலாக ஹாரி வந்து உங்களை கூப்பிடும்போது ரெஸ்டாரண்ட் பேர் வந்து சொல்லியிருப்பான். அதனால வந்து ஜேஹோப் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பீடாக வராரு. வந்துட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து பார்த்துட்ருக்காரு வெளியிலேருந்து. நீங்கள் 2 பேரும் சிரித்து சிரித்து பேசி சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன எதவிடா இது இப்படி சிரித்து சிரித்து தின்னுட்ருக்காங்க. அப்படி அவன் என்ன சொல்கிறான், இவன் எதுக்கு இப்படி சிரிக்கிறா, என்னவோ லவ்வர்ஸ் மாட்டோம், அதுவும் ஒரே கலர் ட்ரெஸ் வேறு கேடு. இப்போ நான் எப்படி போயிட்டு குட்டியை குழப்புறது? ஷோ, இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாளா இல்லை வேற எங்கேயாச்சும் சுற்ற போவாளா? பீச் ஈச்சுலாம் போனால் ட்ரெஸ்ஸு எப்படி ஈரமாக போயிடும், அதை சாக்க வச்சு ரூம் போடுற மாதிரி போயிடும். ஆஹா, நீ ஏன்டா மயிறு அந்த மாதிரிலாம் யோசிக்கிற? இருந்தாலும் பயமாக இருக்கே. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் யதார்த்தமாக வந்து திரும்புறீங்க. ஸோ யதார்த்தமாக திரும்பும்போது ஜேஹோப்பை வந்து பார்த்துடுறீங்க. அவர் டக்குன்னு வந்து மறைஞ்சிடுறாரு. மாமா மாதிரி இருக்குது. சேச்சி அவர் வர சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி ஹாரியோடு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்து ஜேஹோப்புக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நிற்கும்போது பின்னாடியிலேருந்து கீர்த்தி, மாஸ்டர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அவள் வாய்ஸ் வந்து கேட்டதுக்கப்புறம் ஜேஹோப் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ இவளா, சனி எங்கே போனாலும் சுற்றி சுற்றி அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு, இங்கே என்ன பண்ணுற கீர்த்தினி? அது சும்மா ஷாப்பிங் போகலான்னு வந்தேன், பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாஸ்டர்? அது அது அம்மா ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான். ஓ அப்படியா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஜேஹோப்பா ஃப்ரீன்னு மட்டும் சொல்லிடாத. அது இல்லை கீர்த்தி, இந்தா கிளம்பணும், லேட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே நீங்களும் ஹாரியும் வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வர்றீங்க. 2 பேரையும் ஒன்றா பார்க்கவும் உங்களுக்கு செம்மையாக கடுப்பாக அண்ட் ஷாக் ஆகுது. இவங்க 2 பேரும் எப்படிங்க, ஒருவேளை டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேஹோப் கிட்ட வந்து போகிறீங்க. ஸோ ஹாரி சர்ப்ரைஸ்டா, மாஸ்டர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் கீர்த்தி கூட அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ ஜேஹோப் ஷாக் ஆகுறாரு. அப்போ இல்லை நீங்கள் நல்லா பண்ணுற மாமா நீ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் மாமான்னு சொல்லும் கீர்த்திக்கு வந்து எரிச்சல் ஆகுது. மாமாவா? எப்போதும் மாஸ்டர் தானே கூப்பிடுவேன், அது என்ன மாமா? நான் என்ன ரோட்டில் போகிறவனை மாமான்னு கூப்பிட்டுட்ருக்கேன், ஏன் மாமா? ஸோ அதனால் கூப்பிடுறேன். அது என்ன எப்போதும் மாஸ்டர்னு கூப்பிட்டா, இப்போ திடீர்னு மாமான்னு கூப்பிட்டா யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. நீ ஏன் கேட்குறன்னா கேட்குறேன். உனக்கு அதை பற்றி கேட்கவோ, நான் இப்படி தான் இவரை கூப்பிடணுன்னு சொல்கிறதுக்கும் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேஹோப், ஐயோ உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆக்சுவலாக அம்மா ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு வந்தேன், இங்கே நின்றுட்டு இருந்தேன், கால் பேசிகிட்டு இருந்தேன், பார்த்தா கீர்த்தி யதார்த்தமாக வந்தா, அவ்வளோதான். 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதான் மாமா உனக்கு தெரியுமே, 3 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்கிறதானே பேசிகிட்டு இருந்தோம். ஓ அதான் மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? சரி அப்படியே மறந்துக்கோங்க. ஹாரி நம்ம கிளம்பலாமா? வேறு எங்கேயாச்சும் போகலாம், பீச் போவோமா? நைட் டைம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பீச்சுன்னு சொல்லவும் ஜேஹோப்புக்கு இன்னும் பக்குன்னு ஆகிடுது. பீச்சா? அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் என் வீட்டுக்கு போகணும், நான் அம்மா கிட்ட அத்தைக்கிட்ட கூட சொல்லிட்டு தான் வந்தேன், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் ஓகே. சாப்பிட தானே வெளில வந்தீங்க, சாப்பிட்டீங்க, கிளம்ப வேண்டியதானே. பீச்லாம் எல்லாம் சரிபட்டு வராது, அதுவும் இல்லாமல் வாடகை இருக்குது, சளிலி பிடிச்சிக்கிறோம். கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு, நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு திக்கி திணறி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி வந்தனோ அப்படி போக எனக்கு தெரியும், அதே மாதிரி நீ எப்படி வந்தியோ அப்படியே போய்க்கோ, ஓகே? ஹாரி வா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து பிடிக்கிறீங்க. ஜேஹோப்புக்கு செம்மையாக காண்டாகுது. ஓயன் ஒன்றை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், திமிரில் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிடுறாரு. ஸோ அப்போ கேட்டு சொல்கிறா,
ஏன் மாஸ்டர் நீங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவங்க என்னமோ புதுசாக சேர்ந்த கப்புள்ஸ் டேட்டிங் போயிட்டுருக்காங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ கப்புள்ஸ்ன்னு சொல்ல உங்களுக்கு கடுப்பாயிடுது. ஸோ அவளை ஓங்கி ஒரு அறை விடுறீங்க. அவள் ஷாக்குடாக அவங்கள பார்க்குறா. ஸோ ஜேஹோப்புக்குமே ஷாக் ஆகுது. என்னடி நினச்சிட்ருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் ஆடுற. உனக்கு தெரியுமா நானும் ஹேரியை லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு? நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரியா? வெளியில் டின்னருக்காக வந்திருக்கோம். அவர் என் மேலே இருக்க ஏதோ ஒரு கேரிங்கில் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவரோடனே நீ டிஸ்டர்ப் ஒன்றும் பண்ணலையே. டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றும் லவ்வர்ஸும் கிடையாது நீ சொல்கிற மாதிரி. ஒன்றை மாதிரியே எல்லாருக்கிட்டேயும் வலிஞ்சிக்கிட்டு எச்சத்தனமாக நடந்துப்பாங்கன்னு நினைக்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக ஆடுற. அதே மாதிரி ஜேஹோப் மாமா கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ஏதாச்சும் ஒன்று இன்னமே நீ ஆடுனேன்னு வச்சுக்கோவேன், மவளு விரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டு ஜேஹோப் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் அவள் சொல்கிறா, சரி உங்கள் 2 பேரையும் ஷிப்பிங் பண்ணி லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசுனது தப்பு தான். அது என்ன ஜேஹோப் மாமா கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேன்னு சொல்கிற? அதுக்கு என்னடி உனக்கு ரைட்ஸ் இருக்கு? நீ யார்ரி அதை சொல்கிறதுக்கு? நான் தான் ஜேஹோப்பை கட்டிக்க போகிறவ. அவர் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட யாராச்சும் க்ளோஸாக அந்த மாதிரி வலிஞ்சிட்டு எச்சத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போலாம் சொல்கிறா, என்ன கதை அளக்குறியா? நீ ஜேஹோப் மாஸ்டரோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், இதை நான் நம்ப. நீ இப்படியே சொல்லிகிட்டே தெரிய வேண்டியதான். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், அவள் என்ன இப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா? உண்மையா? நீங்கள் வந்து ஹோபியை பார்க்குறீங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம் கீர்த்தி, உண்மைதான். எங்கள் வீட்டில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படி சொல்லவும் நீங்கள் சர்ப்ரைஸ்டாக பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு கோவத்தில் ஒரு பொசசிவில் நீங்களாக தான் வாய்க்கு வந்த மாதிரி அடித்து விட்டுருப்பீங்க. பட் அவருமே ஆமான்னு சொல்லவும் நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போல கீர்த்தி, ஓ அப்படியா, அதான் மேடம் இந்த ஆட்டம் ஆடுறாளோ, என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரியாக வந்து போயிடுறா. ஸோ அப்போல ஹாரி சொல்கிறாரு, சரி நான் கிளம்புறேன் மாஸ்டர், நீங்கள் ஒயனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து போயிடுறாரு. நீங்கள் 2 பேரும் இப்படி மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. அப்போல அவர் கேட்குறாரு, எதுக்குடி இவ்வளோ கோவப்படுற? இவ்வளோ டென்ஷன் ஆகலாமா? அப்புறம் என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா, நீயும் அதை கேட்டு தானே இருந்த? ஏய், கேட்குறதுக்கு முன்னாடி அவளை ஓங்கி ஒரு அரைஞ்சிட்ட, அதான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். ஆமாம், உனக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது? அப்படி தான் வரும் கோவம். இப்போ என்ன அதுக்கு? உனக்கு என்ன? எனக்கு கோவம் வந்தால் உனக்கு என்ன? ஃப்யூச்சரில் வச்சு சமாளிக்க போகிறது நான் இல்லை. அப்போது எனக்கு பயமாக தானே இருக்கும். அது வேறு அதிகமாக கோவம் வந்துச்சு, ஏதாச்சும் தூக்கி அடிச்சிட்டேன்னா என்னடி பண்ணுறது? ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன சமாளிக்க போகிறீங்க? நான் எதுக்கு உங்களை அடிக்க போகிறேன்? அதுவும் கோவம் வந்து. கல்யாணம் பண்ணால் 2 பேரும் ஒன்றா தானே இருப்போம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. அதை சொல்கிறேன். உங்களை யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவா? நீ தாண்டி, நீ தான் பொண்டாட்டி. இப்போ கூட அவகிட்ட சொல்லிட்டு இருந்தியே. அது ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சு விட்டேன், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சமாளித்து விட்டீங்க. மற்றபடி நான் ஒன்று அப்போல்லாம் ஒன்று நினைக்கல. எங்கள் அத்தை தலைகீழ நின்னாலும் உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் முறைக்கிறாரு. ஓ, இப்படி முறைச்சா நாங்கள் பயந்துருவோமா? போயா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர், ரொம்ப பேசுகிறடி, வாயை கிழிச்சிருவேன் சொல்லிட்டேன். போயா, ரொம்ப நீயும் பேசிட்ட, என்ன வாயை கழிச்சிருவேன், மண்டையை உடச்சிருவேன்னு சொன்னால் இந்த வாயன் பயந்துருவேனா? போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. ஸோ இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் அவர் மேலே மோதுறீங்க. இப்போ எதுக்கு இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க மாமா? கை விடுங்க. என்ன சொன்ன? போயா போ, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீயும் தான் அப்படின்னு சொல்கிற. இப்போ சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு. கையை விடுமாம்மா, யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. நினைக்கட்டும், தாராளமாக நினைக்கட்டும். நான் என்ன கண்டவளையும் பிடிச்சா இழுத்து இப்படி கட்டு பிடிச்சிட்டு நிற்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்க போகிறவளை தானே பிடிச்சிட்டு நிற்கிறேன். வீடே பேசுது, குடும்பமே பேசுது, ஜேஹோப்புக்கு ஓயந்தானு. அப்புறம் ஊரும் பேசட்டும். இங்கே பாரு,
நான் சும்மா தான் சொன்னேன், நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? நீ சும்மா சொன்னியோ சீரியஸாக சொன்னியோ எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். எங்கள் அம்மா ஒரு பெரிய பிளானோட தான் சுற்றிட்டு இருக்கு. எப்படியாச்சும் அதுவும் டார்லிங் என்னடி இது என்னை கூட ஒரு வார்த்தை மாமான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழுப்பப்படுவ. யாராச்சும் நின்னா மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுவா. சும்மா காலத்துலலாம் மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறது. அது என்னடி எங்கள் அம்மா மட்டும் டார்லிங், அதுவும் உன்னை டார்லிங்னு கூப்பிடுது. என்ன மாமியார் மருமகள் கோல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? டார்லிங் கோல்ஸ் அதெல்லாம் அப்படி தான். நாங்கள் 2 பேரும் எங்கள் லவ் ஷேர் பண்ணிக்கிறோம். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லடி, பொசசிவ் ஆகுது. பொசசிவா? அது என்ன பொசசிவ்லாம் ஆகுது? அம்மா தானே, ஓ அம்மா தானே? அதான்டி என் அம்மா தான். ஆனால் என்னைய கூப்பிடாம எங்கள் அம்மாவை மட்டும் டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்றானா அப்போ கடுப்பாகுமா ஆகாதா? அதெல்லாம் ஆகக்கூடாது. அது ஏன் உனக்கு ஆகுது? ஏன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் புருஷன்டி. எனக்கும் ஆசை பாசையெல்லாம் இருக்கும். நீ நடிக்காத. நான் கீர்த்திக்கிட்ட அப்படி சொன்னனால தானே நீயும் அப்படி பேசுகிற. மற்ற நாளில் எப்பயாச்சும் மூஞ்சி கொடுத்து ஒழுங்காக பேசியிருக்கியா? டான்ஸ் கிளாஸில் நான் லேட்டாக வந்தால் கூட கேட்பியா என்னன்னு தெரில. கீர்த்தி வரலையா, கீர்த்தி வரலையா, கீர்த்தி வரலையா, எப்போ பார் கீர்த்தி தான். இப்போ என்ன புதுசா அதுவும் என் மேலே லவ் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க? நடிக்காத நீ, முதல்ல விடு, கையை விடு. ஆக்சுவலாக நான் எல்லாரையும் தான் கேட்பேன். என் கிளாஸில் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். அவள் எப்போ பாரு பொழுதுனேக்கும் லேட்டாக வர்றா. அதனால் இன்னும் கீர்த்தி வரலையா கீர்த்தி வரலையான்னு கேட்டேன். மற்றபடி அவன் மேலே லவ் மயிரெலாம் ஒன்றும் இல்லை சரியா? அவன் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? நீ சமாளிக்காத, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ரிப்லேருந்து வெளியில் வர்றீங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம். பீச் போகணும் ஆசைப்பட்டல, வா பீச்சுக்கு போகலாம். இல்லை பீச்சுக்கெலாம் வேணாம், வீட்டுக்கே போகலாம். வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பைக்கை வந்து ஆன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஏறி முதல்ல. இல்லை வீட்டுக்கே கூப்பிட்டு போ, பீச்லாம் வேண்டாம். ஏன் பீச்லாம் வேணாம்? ஏறு முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து ஏறுறீங்க. ஸோ உங்களை வந்து பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ 2 பேருமே பீச்சுக்குள்ளே வந்து போகிறீங்க. போகையில் ஜேஹோப் உங்கள் கையை வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. நீங்களுமே வந்து பிடிச்சிக்கிறீங்க. போயிட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து விளையாடுறீங்க. ஸோ அவர் மண்ணில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் மேலே தெளிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப விளையாடாதடி, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்புறம் ஜலதோஷம் ஃபீவர் ஏதாச்சும் வந்துடும், வந்து உட்காருவா. நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவர் சரி இரு எங்கேயோ விளையாண்டுட்டுரு, இரு ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு கால் வந்து பேசுகிறாரு. நீங்கள் வந்து நல்லா விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு சரி வா கிளம்பலாமா? என்னமாம்மா இப்போ தானே வந்தோம். வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுடி. வீட்டில் தேடுறாங்க, ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. வா. எனக்கு எந்த ஃபோனும் பண்ணலையே. நான் சொல்லிட்டேன் ஓயன் என் கூட தான் இருக்கான்னு. என்னென்ன சொன்னா? இந்த மாதிரி வெளில போனோம், பார்த்துக்கிட்டோம், பீச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னா, அதனால் அங்கே நிற்கிறோன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ காம்பவுண்ட் ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. எந்த வீட்லேயுமே லைட் வந்து எரியவே இல்லை. என்னம்மாம்மா இது, எல்லார் வீட்லேயும் லைட்டை அமர்த்தி வச்சுருக்காங்க. கரண்ட் போயிருந்தாலும் இன்வெர்டர் யூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காம்பவுண்ட்குள்ளே வந்து போகிறீங்க. ஜேஹோப் உங்கள் பின்னாடி வராரு. அப்போல பார்த்தீங்கன்னா சடனாக வந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. ஸோ அந்த பாப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வெடிக்கிறாங்க. நீங்கள் திடுக்குன்னு வந்து பயந்துடுறீங்க. என்னடா எல்லாரும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேஹோப்பை வந்து காணோம். எங்கே பின்னாடி வந்துட்டு இருந்த மாமனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்புறீங்க. ஸோ அவர் உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு ஸோ கையில் ரிங் வந்து வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. அவரை நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சுற்றி வந்து நிற்கிறாங்க. என்ன மாமா இது, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன நடக்குதுங்க? அது will you marry me
அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அந்த ரிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. பதில் சொல்றி, நீ முடியாதுன்னு சொன்னாலும் நான் உன்னை கட்டாயம் தாலி வேணால் கட்டி உன்னை என் கூட வச்சுப்பேனே தவிர உன்னை என்னை விட்டு போக நான் எப்போதுமே ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப அடம் பிடிக்காம சீன் காட்டாமல் ஓகே மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு பொண்டாட்டியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து சிரிச்சிட்டே, சரிங்க சார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாஸ்டர் சாருக்கு நான் பொண்டாட்டியாக வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டே வந்து எழுந்திரிச்சு உங்கள் கையில் வந்து ரிங் போட்டு விடுறாரு. ஸோ எல்லாருமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து அவரை ஹக் பண்ணுறீங்க. லவ் ப்ரொப்போசல் வந்து கிடையாது, மேரேஜ் ப்ரொப்போசல். ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து நான் வேறு மாதிரி யோசித்தேன். 2 சீன் வந்து யோசித்தேன். ஒன்று வந்து டான்ஸ் கிளாஸில் ஒரு சீன் வந்து யோசித்தேன். இன்னொன்று வந்து எப்படி சேர்க்குற மாதிரினா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். பட் அது காலப்போக்கில் இப்படி ஏன்னு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வரையில் சரியா ரொம்ப அப்படி போயிட்டேன், இப்படி ஷார்ட் ரூட்டில் போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்டேன். ஸோ அந்த சீனை வந்து மேபி நம்ம வேறு யாருக்கு வேணால் போடலாம். ஸோ நான் போடவும் சான்ஸ் இருக்குது, ஏன்னா அதை நான் அப்படியே வந்து மறந்துடுவேன். ஸோ எப்படி இந்த ஒன் ஷாட் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. யங் லைன்ஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக வந்து போடணும். ஸோ போடுறேன். நம்ம ஆகஸ்ட் டி அந்த சார் அந்த மனுஷன் பேரை வச்சுட்டு அவருக்கே எஃப்எஃப் போட மாட்டேறேன், ஒன் ஷாட் போட மாட்டேறேன், யோசிக்கிறேன். அந்த வரவே மாட்டுது. முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன், பார்க்கலாம், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹோபி டே டு ஆல். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா, ஒழுங்காக வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.